அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் மார்பக கட்டி ஃபைப்ரோடினோமா அதை பற்றி நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா. பொது பாருங்க, இந்த மார்பக கட்டி ஃபைப்ரோ அடினோமா அப்படிங்கிறத மார்பக கொழுப்பு கட்டி அப்படிம்பாங்க. இது பினைன் டியூமர். பினைன் டியூமர்னா இது கேன்சரா மாறுறதுல பெரும்பாலும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மார்பக கொழுப்பு கட்டி இருக்கும்போது பேஷண்ட்ஸ் ஜென்ரலா வந்துருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதுல ஒரு பெயின் வரும். அந்த பெயின் கட்டி ஆரம்பிக்கும் போதே வருதா இல்லைங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைக்கிளிக்கல் மாஸ்டால்ஜியா அப்படிம்பாங்க. மென்சஸ்க்கு 10 நாள் முன்னாடி பிரெஸ்ட்ல ஒரு பெயின் வரும். அந்த பெயின் லைட்னிங் பெயின் அப்படிம்பாங்க. மின்னல் அடிக்கிற மாதிரி ஜிவ்வு ஜிவ்வுன்னு வலி, இந்த சுருக்கு சுருக்குன்னு குத்தி வலி, இந்த மாதிரி எல்லாம் வலி வரும். அதுக்கப்புறம் ப்ளீடிங் பட்ட உடனே லைட்டா ஒரு ஷோ ப்ளீடிங் பட்ட உடனே அது நின்றுடும். இது இனிஷியல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மென்சஸ் 4 நாள் போற வரைக்கும் அந்த பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் மென்சஸ் முடிஞ்ச உடனே நின்றுடும். இது செகண்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா 30 நாளும் பெயின். மென்சஸ் வந்தாலும் அது நிற்கிறது இல்லை, மென்சஸ் போனாலும் நிக்கிறது இல்லை. ஆக 365 நாளும் பெயின் இருக்கும். அந்த 365 நாளும் பெயின் இருக்கும்போது டாக்டர் பார்க்க வந்துருவாங்க. பார்த்த உடனே அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கறது இது கேன்சரா அப்படின்னு கேட்பாங்க. இது ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பொதுவாகவே கேன்சர் பெயின் இல்லாம இருக்கும். இது பாத்தீங்கன்னா பெயினோட வரும். அதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அதுக்கும் மேல கட்டியினோட தன்மை, நகரும் தன்மை, ஓடும் தன்மை அப்படிம்பாங்க. இதை பாத்தீங்கன்னா பிரெஸ்ட் மவுஸ் அப்படிம்பாங்க. எப்படி எலி ஓடுதோ அந்த மாதிரி அந்த கட்டியை பிடிச்சி இப்படி நகர்த்தினா அது ஓடும். இப்படி நகர்த்தினா ஒன்னும் இருக்கலாம், 2-3 இருக்கலாம், மல்டிபிளாவும் இருக்கலாம். மேல இருக்க சதையை பிடிச்சிட்டு போகாது, கீழே இருக்க அந்த மேல இருக்க தோலை பிடிச்சிட்டு போகாது, கீழே இருக்க சதையை பிடிச்சிட்டு போகாது. அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா அந்த எட்ஜை நம்ம எப்படி பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்லிப்பரி எட்ஜ் அப்படிம்பாங்க. அந்த எட்ஜ் அந்த கார்னரை நம்ம பிரஸ் பண்ணும்போது ஓடும். அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதாவது அசைவு நழுவுற மாதிரி, மூவ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த கட்டி மார்பகத்துல. ஆமா, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபைப்ரோ அடினோமாக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? நிறைய பாருங்க, இது சர்ஜிக்கல் எக்ஸிஷன். இதை கட் பண்ணி எடுக்கிறது தான் ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்படி கிடையாது. இல்ல, கட் பண்ணி எடுத்தாலும் திரும்ப வராதுன்றதுக்கு கேரண்டி கிடையாது. திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. வித்தவுட் சர்ஜரி இங்க ஆரம்ப நிலையிலேயே வந்தா கியூர் பண்ணிக்க முடியும். ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு நம்ம சொல்றோம். கூட டயட் ஃபாலோ பண்ணோம், மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணோம், டென்ஷன் இருக்கக்கூடாது, இதெல்லாம் கியூரபிள் தான் அப்படின்னு சொல்றோம். கண்டிப்பா. நிறைய காஃபி குடிக்கூடாது. காஃபினோட மூலக்கூறு கஃபைன் அப்படிம்பாங்க. அந்த கஃபைன் இருக்க வலி மாத்திரைகள் நிறைய சாப்பிடக்கூடாது. மருத்துவர் ஆலோசனை இன்றி தானே போயிட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்றதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்க சொல்றீங்க. ஆமா, அந்த மாதிரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய நான்வெஜ். அது மாத்திரம் இல்லையே, இன்னைக்கு வயிற்று வலி, தலைவலி, இதுக்கெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி டேப்லெட் வாங்கி போட்டுக்கிறாங்க. ஆமா, இது கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கும் இந்த மாத்திரைகள் வாய்ப்பு இருக்கு. கிட்னி ஃபெயிலியர் கூட இந்த பெயின் கில்லர்ஸ் வாய்ப்பு இருக்குன்றதை எங்க நினைவு கூறுறோம். ஆமா, இந்த மாதிரி செல்ஃப் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிறது, முக்கியமா கஃபைன் இருக்கிறது, அதிகப்படியான நான்வெஜ் கூட வீட்டுல சமைச்சு சாப்பிடும்போது பிரச்சனை கம்மி. நம்ம வெளியே சாப்பிட்றோம் அப்படின்னும் போது இந்த எண்ணெயில முக்கி எடுத்தது போண்டா, வடை, பஜ்ஜி இந்த மாதிரிலாம் அது பாருங்க. ரெண்டாவது இந்த பயன்படுத்தின எண்ணெயை திரும்ப திரும்ப பயன்படுத்துறது ஒரு ரீசன். அந்த கலரிங் போடுறது ஒரு ரீசன். பழைய நான்வெஜ் இருக்கும், கெட்டு போன நான்வெஜ் நிறைய அது கண்டுபிடிச்சு எடுத்தாதான் உண்டு. இல்லைன்னா அவங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுறாங்க. அதனால நீங்க வெளியில சாப்பிட்றத தவிர்த்துட்டு வீட்லயே நீங்க சுயமா வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி ஃப்ரெஷ்ஷா செய்து சாப்பிட்றது தான் நல்லது. அம்மா, நம்ம வீட்டுல செய்யும்போது அந்த மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணுவோம். அப்ப அதுவே ஒரு கிருமி நாசினி உங்களுக்கு. கரெக்ட், புரியுதா? அப்போ நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சீரகம், வெந்தயம், மஞ்சள் இதெல்லாம் போடுறதே உணவே மருந்து. இதைதான் நம்ம சொல்றோம். இது தெரியாம இன்றைய காலகட்டத்துல பிள்ளைங்கெல்லாம் நல்லா படிக்குது, நல்லா சம்பாதிக்கிறாங்க, உடனே நல்லா சாப்பிடணும்னு ஸ்டைலா கிடைக்கிற உணவுகள் சாப்பிட்றாங்க. இன்னொன்னு நான் சொல்றேன், கண்ட நேரத்துல கண்ட உணவு சாப்பிட்றீங்க. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நீங்க சாப்பிட்றத வேண்டான்னு சொல்ல, வீட்டுல என்ன வேணா செஞ்சு சாப்பிடுங்க, ஹைஜீனிக்கா. இன்றைய காலகட்டத்துல குழந்தைங்களுக்கும் நாங்க அட்வைஸ் கொடுக்குறோம். தயவு செய்து குழந்தைகளுக்கு ஆரம்பத்துல இருந்தே வீட்டுல செஞ்ச உணவுகளை கொடுத்து பழகுங்க. இதுதான் நல்லது. அப்போ இன்னைக்கு பிரஸ்ட்ல ஃபைப்ரோடினோமா வருது. இதுக்கு மேக்சிமம் சர்ஜரி இல்லாம குணமாக்க வழிகள் இருக்கு. நீங்க கடைபிடிச்சா இருக்கு. தேவைங்கிறவங்க கடைபிடிங்க, ஃபாலோ பண்ணுங்க, தொடர்பு கொள்ளுங்க. என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.
அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சிறப்பான, சிந்திக்கக்கூடிய, சிரிப்பூட்டக்கூடிய ஒரு டாபிக் இது. பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். ஸோ இந்த வகையில இந்த பிரச்சனைகளை சவால்களை சமாளிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள் ஃபைனலா என்ன சொல்றாங்க? ஃபைனலா என்ன சொல்றாங்கன்னா, யாராலையும் அசைக்க முடியாத ஒரு நபரை நம்ம வந்து இருக்கணும். நீ என்ன வேணா என்ன சண்டைக்கு கூப்பிடு, நான் வரவே மாட்டேன், என்ன அசைக்கவே முடியாது அப்படின்ற ஒரு மனநிலையை நம்ம வந்து உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி உருவாக்கி கொள்ளும் போது நிச்சயமா நம்மளால எந்த சண்டைக்கும் போக முடியாது. சின்ன சின்ன சண்டை இல்ல, பெரிய சண்டையா வந்தா கூட அதை நம்மளால கையாள முடிகிற அளவுக்கு நமக்குள்ள தைரியம் வந்துடும். நிச்சயமா இதை சொல்லும் போது என்ன அப்படின்னா, நடிகர் விஜய் சேதுபதி ஒரு திரைப்படத்துல சொல்லியிருப்பாரு, ஒருத்தன் சண்டை வேணாம் அப்படின்னு ஒதுங்கி போறானா அவனுக்கு வந்து சண்டை போட தெரியாம இல்ல, அவன் பலவீனமானவன் அப்படிங்கிறது கிடையாது. அவன் அதை விட ஏதோ ஒரு முக்கியமான வேலை அவனுக்கு இருக்குது. அதனால அவன் அந்த வேலைக்கு என்ன பண்றான், போறான். அதனால ஒருத்தன் சண்டையை விட்டு ஒதுங்கி போகிறது அப்படிங்கிறது, இல்ல அமைதியாக செல்லுதல் அப்படிங்கிறது வந்து கோழைத்தனமோ பலவீனமோ கிடையவே கிடையாது. அப்போ அதை காட்டிலும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வலிமை அப்படின்னு வேற எதுவுமே இருக்க முடியாது. சோ அப்போ அந்த வலிமையான ஒரு விஷயம் ஆயுதம் அமைதி அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம தான் சொல்ல, இந்த உலகம் எவ்வளவு பெருசான உலகம், யூனிவர்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம்னா ரொம்ப தூசியிலையும் நாம் தூசியானவர்களாக தான் என்ன பண்றோம் தெரியும். கண்டிப்பா குறிப்பா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டை தான். அந்த பைக் பார்க்கிங்க்கு, இந்த கார் பார்க்கிங், இந்த தண்ணி பிரச்சனை, குப்பை வைக்கிறது, இந்த ஒரு பிரச்சனை தான் இதெல்லாம் ஒரு பெரிய சண்டையா கொண்டு போய் நிறுத்தும். நாளடைவில் இதெல்லாம் பார்த்து நம்மளுடைய சந்ததியினரும் அதே பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அது காலகாலமா நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ அப்ப அதுல ஒரு மாற்றம் காண்பதற்கு நல்ல ஒரு அழைப்பை கடவுள் இன்னைக்கு கொடுத்திருக்காரு. கண்டிப்பா அந்த கற்றுக்கொண்ட விஷயத்தை பயன்படுத்த தொடங்கணும்னா நிச்சயமா பக்கத்து வீட்டுக்கு விடலாம். சண்டை இல்லாம நாம் நிம்மதியாக வாழ ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யார் யார் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம்.